பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக உட்கட்சி மோதல் ஏற்பட்டு இருவரும் இரு அணிகளாக செயல்பட்டு வருகின்றனர். அதாவது அன்புமணி ராமதாஸ் ஒரு அணியாகவும் ராமதாஸ் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இருவரும் மாறி மாறி வந்து நிர்வாகிகளை நீக்கியும் நியமித்தும் உத்தரவுகள் வந்தன. இந்நிலையில் தான் இன்று கூட விழுப்புரத்தில் வந்து அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து 10.5% இடஒதுக்கீடு கோரி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினர். இந்நிலையில் தான் தற்போது தைலாபுரம் தோட்டத்திலிருந்து பாமக தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் அவர் பெயர்ல வந்து ஒரு பத்திரிகை அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதாவது மயிலம் எம்எல்ஏ சிவகுமார், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், தர்மபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் ஆகிய மூவரும் வந்து பாமகவின் விதிகளை மீறி செயல்பட்டு வருவதாகவும் அதனால் வந்து அவர் மூவரையும் தற்காலிகமாக கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக அந்த உத்தரவுல வந்து அந்த செய்திக்குறிப்பில் வந்து தெரிவித்திருக்காங்க. மேலும் அவர்களுக்கு ஆதரவாக பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவரும் வந்து நால்வரும் வந்து மருத்துவர், அதாவது பாமகனுடைய நிறுவன தலைவர் ராமதாசுக்கு தெரியாமல் அவர்களுக்கு கட்சி விதிகளை மீறி தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் அதனால் அவரையும் இந்த அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி அந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க, அந்த அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. மேலும் இவர்களுடன் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கட்சியினர் வந்து தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கட்சியின் விதிகளை மீறி செயல்படும் போது விசாரணை குழு உள்ளது. அந்த விசாரணை குழு முன்பாக இவர் நால்வரும் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். அதுவரை வந்து பாமக கட்சிகள் இவர் நால்வர் இடமும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்கிறது தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த பாமகவின் கட்சியினிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.